ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹேமாஸ் டே புக். இன்னைக்கு மண்டே மார்னிங் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோன்னா பிரியாணிக்கு பேர் போன இடம் புளியாந்தோப்பில் தான். எனக்கு ரொம்ப நாளாக அங்கே போய் பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசை. நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு சாப்பிட்ணுன்னு ரொம்ப டெம்ப்ட் ஆயிடுச்சு. அதனால ஏர்லி மார்னிங்கே அலாம் வச்சுட்டு எழுந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஷார்ப்பாக 6 o'clock இந்த பிரியாணி கடை ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப லேட்டாக போயிட்டோன்னா ரொம்ப நேரம் லைனில் நின்று நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கும். 6 o'clock மேலே வந்துட்டோன்னா ரொம்ப ரஷ்ஷில் பிரியாணி வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த பிரியாணி கடை 60 years-ஆ ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு மண்டே ஸ்பெஷலாக எதுக்கு கிளம்பி வந்திருந்தேன்னா ஆட்டுக்கால் பிரியாணிக்காக தான் வந்தேன். இந்த மண்டே மட்டும்தான் ஸ்பெஷலாக பண்ணுறாங்க. இந்த ஆட்டுக்கால் பிரியாணி சென்னையில் வேறு எங்கேயுமே கிடைக்காது. இந்த கடையில் மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் 5 to 6 நம்ம வாங்கிட்டு போயிடணும். காலையில் சீக்கிரமாக 6 மணிக்கே போயிட்டோம். அப்போவே இவ்வளோ க்ரௌடு. எப்படியும் அந்த க்ரௌடில் அடிச்சு பிடிச்சி ஒரு 4 பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். பார்சல் வாங்கிட்டு வெளில பார்த்தா நல்லா வெளிச்சமாயிருச்சு. வரும்போது நல்லா இருட்டிட்டு இருந்தது. வீட்டுக்கு கிளம்பி போய் சாப்பிடலான்னு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு காலையிலேயே சுட சுட இந்த தையல் இலையில் பார்சல் பண்ணியிருந்தாங்க. பார்சல் பிரிக்கும் போதே செம்ம டெம்ப்டிங்காக இருந்துச்சு. காலையிலேயே பிரியாணி சாப்பிட்றது நல்லதில்ல தான், ஆனால் அப்படி என்னதான் இந்த பிரியாணியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கணுன்னு எனக்கு இருந்துச்சு. ஆனஸ்ட்டாக ரிவ்யூ சொல்லணுன்னா பிரியாணி ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஏன் இவ்வளோ ஹைப் இந்த பிரியாணிக்குன்னு எனக்கு தெரியல. மசாலாலாம் சட்டிலாக இருந்துச்சு. ஒரே ஒரு ஆட்டுக்கால் கொடுத்துருப்பாங்க. கூட புதினா சட்னி கொடுத்துருப்பாங்க. அதோடைய டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த பிரியாணியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 120 rupees. குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆட்டுக்கால் நல்லாவே வெந்திருந்துச்சு. ஆனால் அதுக்கு மேலே இருக்க முடிய பார்க்குறப்போ டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. இன்னும் நல்லா வாட்டியிருக்கலாம். ஓவராலாக இந்த பிரியாணி சட்டிலான ஒரு காரமான பிரியாணி தான். அண்ட் அவ்வளோதான். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.